அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பணத்தை ஈர்க்கிறதுக்கான அமைப்பு. லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது பணத்தை ஈர்க்கிறதுக்கான அமைப்பு உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எப்படியெல்லாம் இருக்குது, அதை எப்படியெல்லாம் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது எடுத்து சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது ஆல்ரெடி நம்ம ஒரு 3 பார்ட் போட்டிருக்கோம். அதுலேயும் நம்ம நிறைய சொல்லியிருப்போம். பணத்தை குறிக்கக்கூடிய கிரகங்களான குரு, சுக்கிரன், பாவங்களான 2, 11, அப்புறம் பிற அமைப்புகளான ராகு, கேது, 5, 8, 9 இந்த அமைப்புகளும் எப்படி இருக்குன்னு பார்த்து, எந்த தசாபுத்தி வருதுன்னு பார்த்து, எந்தெந்த இடத்துல எல்லாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம நோட் பண்ணி சொல்லுவோம். இப்போ 2ஆம் அதிபதியும் குருவும் சம்மந்தப்பட்டு ஒரு பாவத்தில் இருக்கு, 4ஆம் பாவத்தில் இருக்கு அப்படின்னா சொத்து சார்ந்து நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுங்க. லக்ஸூரியஸ் மெட்டீரியல், அசெட்ஸ், வண்டி, வாகனம், வீடு, இது சார்ந்து நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ அது நல்லா ஈர்த்து கொடுத்து அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகும். அதே போல 10ஆம் இடத்துல ஒரு சுக்கிரன் அல்லது 11ஆம் அதிபதி அல்லது 2ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டிருக்கு, அல்லது லக்னாதிபதி போய் 10ல் உட்காந்துருக்கு அப்படின்னா தொழில் மூலயமா லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி நல்லா வாழ்றது மாதிரி இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, அஃபர்மேஷனை சொல்லுங்க, நன்றி உணர்வு வெளிப்படுத்துங்க. அப்போ அது மூலயமா லா ஆஃப் அட்ராக்ஷன் குயிக்காக நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். அப்போ பணத்தை ஈர்க்கக்கூடிய அமைப்பு எந்தெந்த பாவத்துல சம்பந்தப்படுது, அந்தந்த பாவகத்தை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸ் தரப்படும். இப்போ உதாரணத்துக்கு 6ஆம் இடத்துல லக்னாதிபதி உட்காந்துருச்சு, அல்லது ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருக்கு, அல்லது ஒரு குரு உட்காந்துருக்கு, அல்லது 11ஆம் அதிபதி உட்காந்துருக்கு, அல்லது 2ஆம் அதிபதி உட்காந்துருக்கு. அப்போ அந்த இடத்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு, மணி அட்ராக்ஷனுக்கு எப்படி யூஸ் பண்றது? 6ஆம் இடம்ங்கிறது வேலை, சேவை, எதிரி, வம்பு வழக்கு. அப்போ அவங்க கிட்ட எப்படியான இமேஜினேஷன் பண்ணணும், விஷுவலைசேஷன் பண்ணணும், அஃபர்மேஷன் பண்ணணும். இதோட நோக்கம் ஓவராலாக என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற கர்ம அமைப்பு, ஜாதகங்கிறதே கர்ம அமைப்பு தான், கர்ம பதிவு தான். அந்த அமைப்பை லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்பெசிஃபிக்காக அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ பணத்தை இருக்கக்கூடிய கிரகங்கள், பாவங்கள் 7ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ சமூக நபர்கள் மூலயமா, சமூக அங்கீகாரம் மூலயமா, கலீக் மூலயமா, கஸ்டமர் மூலயமா நம்ம பணத்தை சம்பாதிக்கிற மாதிரி, அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குற மாதிரி இமேஜினேஷன் பண்ணணும். அது மூலயமா லைஃப் முன்னேறி போகிற மாதிரியான ஒரு விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கணும், அஃபர்மேஷன் சொல்லணும். இதே போல் ஒவ்வொரு பாவகமும் இருக்குது, ஒவ்வொரு கிரகமும் இருக்குது. இப்போ சனி குரு சுக்கிரனோட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ சனி மூலயமா எப்படி நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணுறது, இப்படி ஜாதகத்தில் லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஸ்பெஷல் கைடன்ஸ் உங்களுக்கு தரப்படும் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு. இது தனியாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட ஓவரால் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் இருக்கிற எல்லா கிரகத்தையும் அனலைஸ் பண்ணி தனித்தனியான ஆடியோ ரெக்கார்ட் தருவோம். அதோட சேர்ந்து வேணும்னாலும் உங்களுக்கு தரப்படும். அதில் எல்லா கேள்விகளுக்கும், எல்லா பாவத்துக்குமான எக்ஸ்பிளனேஷன் வந்துடும். வேலை, தொழில், வீடு, சொத்து, ஆன்ம முன்னேற்றம், பேஷன், இப்படி தனித்தனியாக வந்துடும். இதில் ஸ்பெசிஃபிக்காக மணி அட்ராக்ஷனுக்கு மட்டும் உங்கள் ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சொல்லுவோம். ஸோ தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.